Creative Fabrica இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், டெமோ, ப்ரைசிங் அண்ட் லைசன்சிங் பற்றின முழு விவரங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா கற்பனை திறனை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணுற காலம்லாம் போய் இந்த மாதிரி மார்க்கெட் பிளேசஸ்லாம் நம்ம வந்து கான்டென்ட்டை வாங்கி அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளோட ஷாப், நம்மளோட ஆன்லைன் ஷாப்லேயும் நம்ம விற்கிற மாதிரிலாம் நிறைய வாய்ப்புகள் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா. இதில் நாம் நிறைய டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அதாவது ஃபாண்ட், கிராஃபிக், எம்ப்ராய்டரி கிட் அண்ட் கேடிபி இன்டீரியர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் அதோடு வாங்கின டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மாடிஃபை பண்ணி நாமளே விற்கவும் செய்யலாம். இதில் கிடைக்கிற டிஜிட்டல் ஃபைல்ஸை வச்சு நம்ம கேடிபி புக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்கிற டிசைன்ஸ், கிராஃபிக்ஸ், ஃபாண்ட் இது எல்லாமே நம்மள்ட்ட வந்து கேன்வா ப்ரோ அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணி ஃபர்தர் டிசைன் க்ரியேட் பண்ணி அஃப்கோர்ஸ் அதையும் நம்ம எட்ஸி, அமேசான், கேடிபியில் விற்கலாம். இப்படி இது மூலமாக கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் மற்றும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஏராளம். ஓகே, இதோட சைன்அப் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த அஃபிலியேட் கமிஷன் அப்படின்றது கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருந்ததுன்னா இது மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் இல்லாமல் எனக்கு இதில் ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் இந்த அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணால் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இந்த டெமோ காமிச்சிட இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத, அடுத்தது நம்ம லைசன்சிங் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம் அண்டு கண்டிப்பாக ப்ரைசிங் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் ஃபாண்ட் நிறைய வகையில் கிடைக்கும். விதமான ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டெக்கரேட்டிவ் ஃபாண்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நிறைய வெப்சைட்டில் எனக்கு ஃப்ரீ ஃபாண்ட்டே கிடைக்குமே, அதே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு. பட் இது மூலமாக நீங்கள் வாங்குகிற ஃபாண்ட் வந்து உங்களுக்கு லைசன்சிங் மூலமாக நீங்களே இதை சொந்தமாக ஓன் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய எழுதலாம் வித்தவுட் எனி காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வாங்க வேண்டாம். $20, $12 எல்லாம் தனித்தனியாக கொடுத்து வாங்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஃபாண்ட்ஸ் கிடைக்கும். அண்டு கிராஃபிக்ஸ், நீங்கள் இந்த கிராஃபிக்ஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்விஜி ஃபார்மேட்டில் 3D ஆர்ட் ஒர்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 3D ஆர்ட் ஒர்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் மார்க் க்ரியேட் பண்ணலாம். ஒரு நிறையா இந்த மாதிரி லோகோஸ் க்ரியேட் பண்ணலாம். ஏகப்பட்ட ஐடியாஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதில் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறையா கிடைக்கும். அண்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரிங் புக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். நிறைய ப்ராடக்ட் மாக்கப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணுற சப்போஸ் புக் நீங்கள் எழுதிருக்கீங்க, டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த புக்குக்கான மாக்கப் இதை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிற புக் மாக்கப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், பேக்ரவுண்ட்ஸ், லோகோஸ், கேடிபி இன்டீரியர்ஸ். முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. கேடிபி இன்டீரியர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நோ கான்டென்ட் ஒரு லோ கான்டென்ட் புக் எல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம் அமேசான் கேடிபியில். இந்த மாதிரி நிறைய எடிட்டபிள் டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்டு நீஷஸ், எந்த நீஷ் வந்து லோ காம்படிஷனில் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். எட்ஸியில் நீங்கள் விற்கிறீங்கன்னா எட்ஸி கீவேர்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுக்கு எல்லையே இல்லை. அதனால தான் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்ப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஆல் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆல் ஆக்சஸ் வந்து இது எல்லாமே கிராஃப்ட், ஃபாண்ட், கிராஃபிக்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து $29 per month நீங்கள் பே பண்ணால் இது கொடுக்கும். இவங்க வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஆல் ஆக்சஸ் கொடுப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷனில். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் லைசன்ஸும் வரும். பட் நம்ம அதை பண்ண போகிறதில்ல. அதுக்கு தான் இங்கே மேலே நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து கெட் தி ஆல் ஆக்சஸ், அதாவது 100 அப்படின்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ், அதாவது கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் எதர் ஃபாண்ட்டாக இருக்கலாம், கிராஃபிக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு கேடிபி இன்டீரியர் ப்ராடக்டாக இருக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டாலும், அதாவது நீங்கள் தனியாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இது ஒரு ப்ராடக்ட், அப்புறம் இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து 100 ப்ராடக்ட் பெர் மந்த். எவ்ரி மந்த் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினா. அண்ட் இது வந்து வருஷத்துக்கு வெறும் $29.99 தான். இது நீங்கள் இந்திய மதிப்பில் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா $2,500 கிட்ட வரும். நீங்கள் வருஷத்துக்கு இதை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாதம் 100 ப்ராடக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நான் இதை லாகின் பண்ணி காமிக்கிறேன். நான் என்கிட்ட என்ன அக்கௌண்ட் இருக்குன்னு, என்கிட்ட இதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் தான் இருந்தது. பட் அவங்க என்ன ஒரு நல்ல விஷயம், நான் க்ரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி இந்த டைம், இந்த மாதிரி பண்டிகை காலத்தில் வந்து அவங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபரில் தான் நான் வந்து என்னோடய அக்கௌண்ட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் முதல்ல வந்து நான் $19 per month பே பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சிது. அதில் $9 per month நான் அதை கன்வெர்ட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பிளானை நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிளான் கிடச்சிது. அது வந்து ஆல் ஆக்சஸ் பிளான். அதாவது
நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த $29 per month இருக்கு இல்லையா, அது மாதிரியே இது வந்து ஆல் ஆக்சஸ், பட் 100 கிடையாது. வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்லி $80 வச்சுக்கோங்களேன், வித் டேக்ஸஸ் எல்லாம். அப்ராக்சிமேட்லி இந்த மாதிரி $75 to $80 பே பண்ணாக்க ஆல் ஆக்சஸ் வருஷத்துக்கு. அதுவே நீங்கள் $19 ஆர் நீங்கள் $30 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு சீப்பாக பட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடைக்கும். பட் இப்போதைக்கு அவங்க வந்து சொல்கிறது ஆல் ஆக்சஸ் 100ன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நான் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி இந்திய மதிப்பில் $2500 உங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஐ திங்க் கிரெடிட் கார்டு மோஸ்ட்லி நீங்கள் கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது நல்லது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வருஷத்துக்கு 1200, அதாவது 100 per monthன்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் $2500. இது ஒரு நல்ல டீல், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல். ஸோ அதுதான் இந்த ப்ரைசிங் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லைசன்சிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ லைசன்சிங்னு பார்க்கும்போது கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் 2 விதமான லைசன்சிங் அவங்க கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ், அதாவது நீங்கள் ஒரு per month பே பண்ணுற லைசன்ஸ். இது வந்து நம்ம ஆனுவலாக பே பண்ண வேண்டாம், மந்த்லி பே பண்ண போகிறோம். ஆர் நீங்கள் இந்த மாதிரி $30 per annum சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்துட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணால் போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா அது சம்மந்தமான லைசன்சிங் இங்கே இருக்கும். ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் பே பண்ணி வாங்குறீங்க, $1 வருது, அதை மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க, எனக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது சம்மந்தமான லைசன்சிங் இதில் கிடைக்கும். மோஸ்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு லாபகரமானது, நான் அதுதான் சஜஸ்ட்டும் பண்ணுவேன். ஸோ அது சம்மந்தமான லைசன்சிங் டீட்டெயில்ஸ் இங்கே பார்க்கலாம். இல்லை ஒரு வேளை உங்களுக்கு இது சம்மந்தமான லைசன்சிங் பார்க்கணுன்னா இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த வீடியோவில் சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்சிங் பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து நான் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த லைசன்சிங் உட்பட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே டீட்டெயிலாக கொடுப்பாங்க. டிஜிட்டல் ப்ராடக்டாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எண்ட் ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இதில் மெயினாக ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் மனசில் ஞாபகம் வேண்டியது வந்து ரீசெல்லிங் கூடவே கூடாது. நீங்கள் அதாவது இங்கே டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் அப்படியே இன்னொருத்தருக்கு மறுபடியும் விற்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கேடிபி இன்டீரியர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அவங்க மேக்கரோட பேரை அழிச்சிட்டு உங்களோட பேரை போட்டு நீங்கள் இன்னொரு இடத்துல இதை விற்கவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய காப்பிரைட் வயலேஷன். அதை மட்டும் நீங்கள் பண்ணிடவே கூடாது. இங்கே எல்லா பாயிண்ட்லையுமே அதை தான் சுற்றி திருப்பி அதை தான் சொல்லுவாங்க. ஸோ இதை பார்ப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மெயினாக எதையுமே ரீசெல் பண்ணக்கூடாது, அப்படியே இருக்கிறது மாதிரியே. அண்ட் இது சப் லைசன்சிங், வாங்கி இன்னொருத்தருக்கு லைசன்சிங் கொடுக்கக்கூடாது. அவர் இதை அப்படி சும்மா ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் ரீடிஸ்ட்ரிபியூட் இந்த மாதிரி சும்மாவான உங்களோட ட்ரா பாக்ஸில் கொடுத்து எல்லாருக்கும் இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுலாம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது உங்களோட இருக்கிற இண்டிவிஜுவல் நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபாண்ட்டில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி விற்கக்கூடாது. அண்டு வேற ஒரு சர்வரில் பிளாட்ஃபார்மில் உங்களோட இந்த மாதிரி ஃபாண்ட் எல்லாத்தையும் எம்பெட் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. அடுத்தது இந்த மாதிரி டெம்ப்ளேட்டை வந்து வேறு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை நீங்கள் புது டெம்ப்ளேட்டாக விற்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா உங்களோட இந்த மாதிரி புது டிசைன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சப்போஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக டிஷர்ட்டோ பேனரோ இல்லை கோட்டோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அண்ட் க்ரியேட் பண்ணி அதை விற்கவும் கூடாது. நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதை வித்துட்டே இருக்கலாம், ஆனால் புது டிசைனை நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. அடுத்தது ஃபிசிக்கல் எண்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து மக், டிஷர்ட், கேப் இந்த மாதிரி இதை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் லைசன்சிங் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பட் அதோட டிஜிட்டல் காப்பி நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அந்த டிசைனை நீங்கள் வந்து யாருக்கும் டிஜிட்டல் காப்பி சும்மா எடுத்து கொடுத்துடக்கூடாது. இது வந்து உங்களுக்கான யூஸ்க்கு மட்டும்தான். ஸோ டிஜிட்டல் ஃபைலில் நீங்கள் காப்பி பண்ணி ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்தது இதை நீங்கள் மாடிஃபை பண்ணி புதுசாக டிசைன் க்ரியேட் பண்ணி அண்ட் இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் யூ கேன் கீப் செல்லிங் த ஃபிசிக்கல் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் த சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட்ஸ், அது பிரச்சனை இல்லை. பட் புது டிசைனை க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கான லைசன்சிங் என்னன்றதை பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் டவுன்லோட் பண்ணுற கேடிபி இன்டீரியர் ஒரு ஏதாவது கிராஃபிக் நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஏற்கனவே இருக்கிற இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி ஒரு லெட்ஸ் இந்த டிசைன், இந்த பூ டிசைன் வந்து நீங்கள் அப்படியே க்ரியேட் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மறுபடியும் விற்கக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி விற்கக்கூடாது. அண்டு ரீசெல் பண்ணக்கூடாது. அப்படியே எடுத்து உங்களோட பிஸ்னஸ்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி புது டிசைன் எடுத்து அதை மற்ற டிசைன்ஸோட கம்பைன் பண்ணி நீங்கள் சொந்தமாக அதை ஆட் பண்ணி
நீங்கள் டிசைனை ஃப்ளாட்டன் பண்ணி, அதாவது ஃபோட்டோஷாப்லலாம் ஃப்ளாட்டன்ற ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட்டன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி உதாரணத்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த பூவை அப்படியே எடுத்து இங்கே போட்டுட்டு இதை நீங்கள் அப்படி டவுன்லோட் பண்ணி விற்கக்கூடாது. இது நாட் அலவுட். அண்ட் இதில் அலவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி புதுசு நிறைய எடுத்து நீங்கள் வந்து ஒரு புது டிசைனை ஓவரால் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள். அதெல்லாம் தான் இந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்க்கான ரூல்ஸ், லைசன்சிங் ரூல்ஸ். ஸோ அண்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துல விற்கக்கூடாது. அது கண்டிப்பாக அது வந்து காப்பிரைட் சட்டத்துக்கு அது புறம்பானது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் ரெஸ்யூமே டெம்ப்ளேட் அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதோட எலிமெண்ட்ஸ் உள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஆர்டர் ஆர் பேர் ஆர் டிசைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதை நீங்கள் இன்னொரு ரெஸ்யூமே டெம்ப்ளேட்டாக விற்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறது தவிர்க்கணும். ஓகே. அப்புறம் அண்ட் அடுத்ததாக பிரிண்ட் ஆன் டிமாண்ட் யூசேஜ் எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மாவான பிரிண்ட் ஆன் டிமாண்ட்றது வந்து இந்த மாதிரி மக்ஸ் ஆர் டிஷர்ட்ஸ் ஆர் கேப்ஸ் ஆர் ஏதாவது ஒரு பிரிண்ட் டிசைன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சில வெப்சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெட் பபிள் ஆர் அமேசான் மர்ச் ஆர் ஜாசல், இந்த மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்ட் வெப்சைட்டில் நம்ம வந்து சும்மாவான இருக்கிற டிசைன் அப்படி சும்மா அப்லோட் பண்ணிவிட்டு எதுவுமே நம்ம சொந்தமாக எதுவும் ஆட் பண்ணாமல் ஒரு வேற்றுமை காமிக்காமல் அதை இருக்கிறத அப்படியே நம்ம அப்லோட் பண்ணி விற்கக்கூடாது. அது நாட் அலவுட். அண்டு நீங்கள் இந்த மாதிரி பல டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ஓகே. பட் இந்த மாதிரி பிஓடியில் வந்து எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி புது டிசைனாக நீங்கள் விற்கக்கூடாது. வேறு ஒரு எண்ட் ப்ராடக்ட் நீங்கள் அப்படி டோட்டலாக மாற்றுறது தான் இதில் கரெக்டு. அண்டு டேரெக்டாக ஃபாண்ட் ஃபைலில் அப்லோட் பண்ணக்கூடாது. அண்டு பேட்டர்ன்ஸையும் அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் லைசன்சிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் பல டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த மாதிரி லைசன்சிங் பேஜில். இதில் எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்ரி. ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் லைசன்சிங்கான டீட்டெயில்ஸ். மறக்காமல் இந்த கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா அக்கௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். வெரி சிம்பிள் டு யூஸ். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா பற்றின ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு வேணும், இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், ஆர் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தது, நான் டவுட் ஏதாவது இருந்ததுன்னு கீழே கமெண்ட்டில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா டெஃபினெட்லி யூஸ்ஃபுல் ஒரு டூல் உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவ் ஒர்க்ஸில். கண்டிப்பாக இதோட அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.